प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितम् அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரம்மோற்சவத்தின் 6வது நாளாக இன்று கர்நாடகா பிரபுத்துவம், அதாவது கர்நாடகாவுடைய அரசு, அதாவது 200 கோடி ரூபாயுடன் நாங்கள் இதை 3 வருஷத்தில் இந்த ஒரு எல்லா பக்தர்களும் தங்கி இருந்து திருவேங்கடமுடையானுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நினைப்பில் வந்திருக்கிறார். நாம் நம்மளுடைய அந்த திருவேங்கடமுடையானுடைய விஷயத்தை நாம் பார்த்தோமானால் பாகவத சேவையே பகவானுடைய சேவை. அதைதான் கர்நாடக ராஜ்ய முதலமைச்சர் பாகவத சேவையை நினைத்து கொண்டு திருவேங்கடமுடையானுடைய பக்தர்கள் இங்கு தங்கி திருவேங்கடமுடையானுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற நினைப்பில் சங்கல்பம் செய்து 200 கோடி ரூபாய்களுடன் ஓர் இருப்பிடத்தை கட்டும் அடிக்கல் நாட்டும் ஒரு விஷயத்திற்காக இங்கு வந்திருக்கிறார். கர்நாடக ராஜ்யத்திற்கு திருவேங்கடமுடையானுக்கு இருக்கும் சம்பந்தம் பார்த்தோமானால் எத்தனையோ ராஜாக்கள் இங்கு வந்து இந்த திருவேங்கடமுடையானுக்கு எவ்வளவோ ஒரு கைங்கரியத்தையும் ஒரு சமர்ப்பணங்களையும் செய்திருக்கிறார்கள். அவைகள் பல்லவ தேசத்து ராணி சாமவை என்றவள் இந்த திருவேங்கடமுடையானுக்கு வெள்ளி ஸ்ரீனிவாசை சமர்ப்பித்ததும், அதேபோல் எத்தனையோ ராஜாக்கள் 1254 பல்லவராயர் விஜயகண்ட கோபாலதேவர், 1328 திரிபுவன சக்கரவர்த்தி திருவேங்கடநாத யாதவராயர், 1446 ஹரிஹரராயர், 1530 அச்சுதராயர், இவர்கள் எல்லோரும் அந்த காலத்தில் பிரம்மோற்சவத்தையும் அத்தியந்த வைபவமாக நடத்தி வைத்தனர். என்றால் ராஜாக்களாக இருந்தாலும் இங்கு வந்து இந்த இடத்தில் அந்த தன்னுடைய சுவாமி பக்தியை அவர் தெரிவித்துக் கொண்டதுதான் இங்கு விசேஷமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு புஷ்பயாகங்கள் பவித்ரோத்சவங்களும் ராஜாக்களால் நடத்தப்பட்டன. இப்பொழுது ஜனங்களினாலேயே பகவானுக்கு எவ்வளவோ ஒரு சமர்ப்பணைகள் வந்திருந்தாலும் இப்பொழுது பகவான் சேவைக்கண்ணா பாகவதி சேவையா இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் கர்நாடகா உடைய அந்த அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் திரு எடியூரப்பா அவர்கள் இங்கு வந்து இந்த பாகவத சேவை செய்யணும், எங்களுடைய ராஜ்யம் எப்பொழுதும் இந்த திருவேங்கடமுடையானுக்கு அடிபணிந்து அவருடைய சேவையில் நாங்கள் பங்கேற்கும் என்ற நினைப்பில் வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் அனந்தாழ்வான் தோட்டம், தாழ்லப்பாக்கம், தரிகொண்ட வெங்கமாம்பா தோட்டம், பெருந்தேவி தோட்டம் என்று பலவிதமான தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ராஜாக்களும் உண்டு, பெரிய மனிதர்களும் உண்டு. தொண்டமான் சக்கரவர்த்தி தங்க பூவால் திருவேங்கடமுடையானுக்கு அர்ச்சனை செய்தார் என்றது விசேஷமாக ஒரு விஷயம். அதேபோல் குமர நம்பி என்றவர் மண் பூவால் திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்தார். ஆக அது எப்படிப்பட்ட சுவர்ணமாயிருந்தாலும் சரி, அது மண்ணாயிருந்தாலும் சரி, திருவேங்கடமுடையானுக்கு எல்லாமே உகந்ததுதான். ஏனென்றால் அது பக்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். புஷ்பம் பலம் தோயம் என்று சொல்லுவது போல் அது எதுவாக இருக்கட்டும், பக்தியா என்மே பிரயச்சதி என்கிறார். ஆக பக்தியாக தங்க காசுகளை சமர்ப்பித்தாலும் சரி, எனக்கே சமர்ப்பிக்கணும் என்று கிடையாது, பாகவதர்கள் விஷயமாக சேவித்தாலும் சரி. ஏனென்றால் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த இடத்தில் பகவானை தூஷணம் பண்ண அந்த ஹிரண்யகசமனை பகவான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பிரகலாதனுக்கு கஷ்டம் ஏற்படுத்த சமயத்தில் தான் அவர் வந்து தான் பக்தரக்ஷகன் என்று தன்னுடைய விஷயத்தை தெரிவித்தார். அதேபோல் பாகவதர்கள் கஷ்டப்பட்டால் பகவானுக்கு கஷ்டம் வரும், பாகவதர்கள் சௌக்கியமாக இருந்தால் பகவானுக்கும் சௌக்கியம் ஏற்படும், பிரீத்தி ஏற்படும் என்ற நினைப்பில் அந்த கர்நாடகா அந்த அரசுடைய அந்த அதிகாரியான मम देवाविहते सन्तु सर्व इन्द्रावन्तो मरुतो विष्णुरग्निः ममान्तरिक्षमुरुगोपमस्तु मह्यं मादः पवतां कामे अस्मिन् राजाधिराजाय प्रदह्य साहिने नमो वयं वै
श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेर बृहं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः स्नानानि कृत्वाभिवदनो यदास्ते सम्राजं च विराजं चाभिश्रीर्यातनो गृहे लक्ष्मीराष्ट्रश्च यामुखे तया भासको दृजन्तो उद्दीप्य स्वजातवेदो बद्धन्निवृत्तिं मम पशोगुष्टनः यमावह जीवनं च दिशो दिशा कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् सुवर्णदिव्यमन्त्रपुष्पाक्षतान् समर्पयामि स्वामी पुष्करिणी ददे प्रणयारममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् श्रियः श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् भूत्वा जुहुयादाध्यमन्वहम् श्रियः पञ्चदशर्कं च श्रीकामस्य ततं जपेत कर्दमश्चैव चिक्लीत इति विश्रुताः Honorable Chief Minister of Karnataka, Sanmanya Yediyurappa, Honorable Chief Minister of Andhra Pradesh, Gauravanyulu Jagan Mohan Reddy Garu, Honorable Minister for Endowments, Government of Karnataka, Sanmanya Kota Srinivasa Pujari Ravre, respected Chairman, TTD, Gauravanyulu Subba Reddy Garu, and other dignitaries on the stage. The people of Karnataka, earlier Mysore state, have had centuries of bond with the Lord of the Seven Hills. The Maharajas of Mysore, with the blessings of the Lord, have had the unique privilege to serve the Lord and be patrons of the temple and its devotees by way of bearing expenses for annual festivities, making facilities for devotees, doing dana of funds and jewelry, and support in the temple administration. They had also established Kalyan Mandapa, cottages, and infrastructure at Tirumala for the benefit and convenience of the devotees. The same has devolved upon the government of Karnataka under its endowment department. It was in 1964
that the foundation stone for a new Mysore chowtry that was laid by the then Prime Minister of India, Sri Lal Bahadur Shastri. It is only in the fitness of things now that the present foundation stone be laid by the Honorable Chief Ministers of both the states, symbolizing the existing brotherhood between its people. Presenting here is a brief overview of the project. This is the existing Karnataka Bhavan Chowtry, the KPS block, the existing Mandapam, the Pushkarini, and the temple. We have about 6.67 acres of land facing the West Mada Street, right opposite the Sanctum Sanctorum. In Tiruvai, a local Purana, it is mentioned that the Lord of the Seven Hills was known for his love of flowers and flowery decorations which he is adorned with throughout the year, giving him the sobriquet Alankara Priya. We have drawn inspiration from this concept and have named and themed the new chowtries on the same. We have Kanakambaram, which is the existing KPS, a total number of 84 rooms, Sampige, Sampangi in Telugu, Sevantige, Chamanti, Mallige, Tavare, Pushkarini renewal and the Mandapam. So a total of 4 new structures and existing structure remodeling is being taken up under this project. A total square foot of over 3 lakh square foot is being constructed. This is an overview of all the blocks and the Pushkarini put together. In each of the blocks, we have tried to use the local tradition and the flower theme. Like in Sampige, we've used the color theme as a mood board and metal wall art depicting colors of the Sampige flower. In Sevantige, we have metal art and Gandifa art, which is local to Karnataka. In Tavare, which is the sweet block, we have about 36 rooms. We someday hope to host the Chief Minister of Andhra Pradesh once this is done, because this is modeled on the Padmavati and Sri Krishna, and it has lotus motifs throughout. Mallige is the name we've given to the Kalyana Mandap. It has a seating capacity of over 400, and the Mallige motif is in the walls and in the flooring and the ceiling. Kanakambaram is the existing block which we are updoing. This was the same block which was the foundation stone for which was laid by the then Honorable Prime Minister. It will have art from Kalamkari and leather puppetry as wall art. This is the existing Kalyana Mandapam where the Lord visits twice in Pallavotsavam. The existing Kalyani will be remodeled on this pattern. A quick walkthrough.
On behalf of the state of Karnataka, we would like to extend our heartfelt gratitude to the Honorable Chief Minister of Andhra Pradesh, Jagan Mohan Reddy Garu, and the TTD Chairman, Subba Reddy Garu, for having consented to take up this project through the TTD. Thank you very much, sir. We would also like to thank the Executive Officer, Shri Anil Kumar Singhal Garu, who has helped us in resolving the long pending court case without which this day would not have been possible. Special thanks are also due to the Additional Executive Officer Dharma Reddy Garu and the Chief Engineer Ramesh Reddy Garu for their constant positive support through the last 6 months, without which today would really not have been possible. This entire project is being developed and to be executed by the TTD through its engineering division. We hope that in the coming days, in this 3 lakh square foot, we hope to house around 1800 pilgrims in a single day. This would meet the demand from thousands of devotees across Karnataka. We now request the Honorable Chief Ministers to kindly unveil the plaque for the foundation stone.